யாத்திராகமம் அதிகாரம் 13. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. இஸ்ரவேலின் முதற்பேறானவை மீட்கப்படல். 2. முதற்பேறான இஸ்ரவேலரும் விசுவாச கூட்டத்தாரும் ஒரு ஒப்புமை. 3. இஸ்ரவேலரின் விடுதலை பயணம். 1. இஸ்ரவேலின் முதற்பேறானவை மீட்கப்படல். இஸ்ரவேல் ஜனங்களின் முதல் பிறந்த ஆண் குழந்தை மீட்டு கொள்ளப்பட வேண்டும். அதாவது அந்த ஆண் பிள்ளையின் மீட்கும் பொருளாய் மிருக ஜீவனின் ஆண் பலியிடப்பட வேண்டும். பின் நாட்களில் இஸ்ரவேலரின் முதல் பிறந்த சகல ஆண் குழந்தைக்கும் பதிலாய் இஸ்ரவேலரின் ஒரு கோத்திரமான லேவி கோத்திரம் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டது. மிருக ஜீவனிலும் மனிதரிலும் முதற்பேறானவை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்தப்படுத்தல் என்பது செட் அபார்ட், பிரத்யேகப்படுத்துதல், பிரித்தெடுக்கப்படுதல் என பொருள்படும். அவ்வாறே இஸ்ரவேலரின் ஆண் பிள்ளைகளுக்கு பதிலாய் லேவி கோத்திரம் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டது. இதை என்னாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்விதம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேறான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள் என்று. 2. முதற்பேறான இஸ்ரவேலரும் விசுவாச கூட்டத்தாரும் ஒரு ஒப்புமை. எகிப்தில் மனிதரிலும் மிருக ஜீவனிலும் தலைப்பிள்ளை சங்காரம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேலின் முதற்பேறானவை காக்கப்பட்டன. எகிப்தின் தலைப்பிள்ளைகளோடு இஸ்ரவேலின் தலைப்பிள்ளைகள் சங்காரமாக்கப்படாமல் பஸ்கா இரத்தம் அவர்களை பாதுகாத்தது. அதுபோல விசுவாச கூட்டத்தாரான நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். நாம் மற்ற ஜனத்தாரைப் போல சங்காரமாவதில்லை. எனவே விசுவாச கூட்டத்தார் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட லேவியராவர். நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியராயும் பரிசுத்த கூட்டமாயும் இருக்கிறோம், ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். 3. இஸ்ரவேலரின் விடுதலை பயணம். 17 முதல் 22 வரையிலான வசனங்கள் இஸ்ரவேலர் அணி அணியாய் எகிப்தை விட்டு பயணப்பட்டதை விளக்குகிறது. யோசேப்பின் எலும்புகள் எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போகப்பட்டது. பெலிஸ்தரின் தேசவழி சமீபமாயிருந்தாலும் யுத்தம் மனமடிவை உண்டாக்கும் என கர்த்தர் இஸ்ரவேலரை வனாந்தர வழியாய் சுற்றி போக பண்ணினார். சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு ஏத்தாமிலே பாளையம் இறங்கினர். சுக்கோத்திற்கும் ஏத்தாமிற்கும் இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர். கோசேனிலிருந்து சுக்கோத்திற்கு வர கிட்டத்தட்ட 7 நாட்கள் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டனர். சுக்கோத்திலிருந்து 3 நாள் நடைப்பயணம் மூலம் அவர்கள் ஏத்தாம் எனும் பகுதியை அடைந்திருக்கக்கூடும். அவர்களை வழிநடத்த பகலை மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் முன் சென்றது. அதிலே கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார் என வாசிக்கிறோம். இன்றும் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராய் இஸ்ரவேலரை வழிநடத்தினது போல கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானுக்குள், பரலோகத்துக்குள் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் ராஜா அப்பா விடுதலை பயணத்தின் முதல் பகுதியை அவர்கள் அப்பா இடத்தை கடந்து அவர்கள் அப்பா சுக்கோத்திலிருந்து ஏதாமிற்கு பயணப்பட்டதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அமேன் அப்பா. நீர் இன்றும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் எங்களோடு கூட பயணிக்கிறவராய், அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அப்பா முன் செல்லுகிற கர்த்தராய், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலால் எங்களை வணைந்து கொள்ளுகிற தகப்பனாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சுவாமி
உம்மை நோக்கின பயணத்தில் தகப்பனே, எங்களுடைய கிரியைகள் உமக்கு பிரியமானதாக முறுமுறுக்காத வண்ணம் இருக்க கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யா